ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 சனி பெயர்ச்சியில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2026 சனி பெயர்ச்சி, அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025வது வருஷத்திலேயே சனி பகவான் பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதா சொல்லப்பட்டிருக்குது. அதாவது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் திருநள்ளார் திருத்தலத்தில் சனி பகவானுக்கு உண்டான பிரீதி, சனி பகவானுக்கு உண்டான சங்கல்பம், சனி பகவானுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். எது எப்படி இருந்தாலும் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி பஞ்சம சனியாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது உங்களுடைய ராசியாகிய விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால அதாவது பரம்பரையாக, அதாவது உங்களுடைய தலைமுறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்தெந்த மாதிரியான வாழ்க்கை, எந்தெந்த மாதிரியான நன்மைகள் இருந்துகிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பாகுபாடு இல்லாத பண வரவுகளையும் நட்டம் இல்லாத நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. பொதுவாகவே 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியானார்னு வைங்களே, இந்த பிள்ளைகள் மூலமாக தேவையில்லாத தொல்லை, தேவையில்லாத சங்கடம். சாதாரண ஒரு படிப்பு படிக்கிற பிள்ளைக்கு அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறது, காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு மாலையில் வந்துடுது. ஆனால் பெற்றவங்க காலையில் ஒரு முறை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுறது, மதியம் ஒரு முறை சாப்பாடு ஊட்டுறது, மாலை ஒரு நேரத்தில் போய் கூட்டிகிட்டு வர்றது. ஒரு முறை ஸ்கூலுக்கு போகிற அந்த பிள்ளைக்கு 3 முறை பெற்றவங்க போக வேண்டியது இருக்குது இல்லையா? இந்த மாதிரியான அலைச்சல் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். அந்த அலைச்சலுக்கு தகுந்த விளைச்சல் இல்லாமல் அந்த குழந்தை எவ்வளவோ நல்லவங்க இருக்கும்போது தேவையில்லாத கெட்டவங்களோட தீய பழக்கம் பழக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என் பொண்ணு என் பையன் தங்கமான பையன் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா? வாயில் பேசிக்கலாம், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய சூழல் இந்த 5ஆம் இடத்து சனியில் இருக்குது அப்படிங்கிறது மறக்க முடியாது. வலைதளம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாழ்க்கை பறிபோகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால, கல்லூரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட வந்தீங்கன்னா காலத்தை பறிகொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல் அப்படிங்கிற விஷயம் நம்பகமானதாக, நன்மையானதாக, உண்மையானதாக, ஒரு சந்தோஷமானதாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் சங்கோச்சம் ஏற்படக்கூடிய, சலசலப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. அதாவது உலகமே கையில் இருக்குது அப்படின்னு செல்ஃபோனை சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி உலகமே கையில் இருந்தால் கூட அந்த உலகத்தில் நீங்கள் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் தேவையில்லாத அவப்பெயர், தேவையில்லாத கைகட்டி நிற்கக்கூடியது. ஒவ்வொரு பெற்றவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் தான் முன்னேறுவதற்கு பட்ட கஷ்டங்களை விட தன்னுடைய பிள்ளைகள் முன்னேறுவதற்காக படுகிற கஷ்டங்கள் அதிகம். என்னை பொறுத்தளவுக்கு கஷ்டங்களை நஷ்டங்களை விட அவங்க படுகிற அவமானம் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக வந்துட்டு இருக்குது. அந்த அவமானத்தையெல்லாம் மீறி பிள்ளைகள் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த பெற்றவங்களுக்கு வெகுமானம் கிடைக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. அதனால் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றவங்களை பற்றி உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உணர வைக்கக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி காலம் அமையும். நம்ம எவ்வளவு நல்ல பையனாக இருந்தாலும், அதாவது தனக்கு பிறந்த குழந்தை நல்ல குழந்தையாகவே இருந்தால் கூட தேவையில்லாமல் திடீரென்று இத்தனை வருஷமாக நல்ல குழந்தையாக இருந்த அந்த பிள்ளை ஒரே நல்ல கெட்ட குழந்தையாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறதுனால, அல்லது உங்களுடைய பிள்ளை நல்ல பிள்ளையாகவே இருந்தால் கூட அடுத்தவங்க செய்யக்கூடிய தப்புக்கு அல்லது இவங்க செய்யாத தப்புக்கு தலை வணங்கி போகக்கூடிய, கைகட்டி நிற்கக்கூடிய, பஞ்சாயத்து பேசக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால மிக மிக கவனமாக, மிக மிக அமைப்பாக இருக்க வேணும் அப்படிங்கிறது. பொதுவாக பிள்ளைகளுக்கு ஒரு சில விஷயங்களை சொன்னால் கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்காமல் ஏட்டிக்கு போட்டியாக இருப்பாங்க. நம்ம எது வேண்டாம்னு சொல்கிறோமோ அதைத்தான் வேணும்னே செய்யக்கூடிய ஒரு பக்குவம் பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அவங்க தரிகட்டு போகக்கூடாது, தாறுமாறாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில அறிவுரைகளை சொல்லும்போது அது அவங்களுக்கே பார்த்திங்கன்னா எதிர்மறையாக படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால மிக மிக யதார்த்தமாக, அல்லது மிக மிக பதார்த்தமாக, அல்லது மிக மிக பக்குவமாக ஒரு சில விஷயங்களை பிள்ளைகளிடம் கையாள வேண்டிய காலமாக இந்த காலம் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் சனி பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இருந்தால் கூட சுக்கிர பகவான் சனி பயிற்சியாகக்கூடிய இந்த நாளிகை வினாளிகையில் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால குடும்பத்தினுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் மிகுதியாகும், பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தவம் இருந்து ஒரு ஆண் பிள்ளை வேணும்னு வரம் இருந்து ஆண் பிள்ளையை பெற்றெடுத்திருப்பாங்க. ஏன்னா ஜான் பிள்ளையாக இருந்தால் கூட ஆண் பிள்ளை வேணும், அப்போ தான் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நமக்கு ஒரு
கௌரவம் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பெற்றவங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த மாதிரி பிறந்த ஆண் குழந்தை அதாவது ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அது வீண் பிள்ளையாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் மூலமாக பெருவாரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய, மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கக்கூடிய, அதன் காரணமாக உங்களுடைய செல்வாக்கு சொந்த பந்தங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சில பெற்றோர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் காண முடியாத அயல்நாட்டு பயணம் அப்படிங்கிற விமான பயணம் அப்படிங்கிறது, கடல் கடந்த பயணம் அப்படிங்கிறது கௌரவமான பயணமாக அமையக்கூடிய, தன்னுடைய பெண் பிள்ளைகள் மூலமாக பெற்றவங்க அதாவது வெளிநாட்டு பயணம் கிடைக்கக்கூடிய, கடல் கடந்த பயணங்களை கௌரவமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பாரு. பொதுவாகவே குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கும் பொழுது அல்லது குரு பகவானும் சனி பகவானும் சம்பந்தப்படும் பொழுது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் கூட இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் லட்சாதிபதியாக இருந்தீங்க அப்படின்னா கோடீஸ்வரராகவோ, கோடீஸ்வரராக இருந்தீங்க அப்படின்னா பல கோடிகளுக்கு அதிபதியாகவோ பண வரவு கிடைக்கக்கூடிய பயிற்சியாக சனி பயிற்சி அமையும். சூப்பர் சார். இவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன சார்? பொதுவாகவே பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது பிள்ளைகள் வகையில் தொல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தோம். இந்த மாதிரியான நன்மை தீமைகள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் சரியில்லாமல் மாறும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. நான் ராசி பலன் பார்த்தேன் அல்லது சனி பயிற்சி பலன் பார்த்தேன், எல்லாம் நல்லது சொன்னாங்க, ஆனால் எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிறதுக்காக சாமியை குறை சொல்கிறது அல்லது சாஸ்திரத்தை குறை சொல்கிறது அல்லது ராசி பலனை குறை சொல்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கக்கூடிய உண்மை இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். இருந்தாலும் உங்களுக்கு புரியதோ இல்லையோ நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சனி பகவானுக்கு மேலே ஆன்மீகம் அப்படிங்கிறது. நவ கிரகங்களில் வலிமையான கிரகமாக சனி பகவான் போற்றப்பட்டு இருந்தால் கூட இந்த வலிமையான கிரகத்துக்கு மேலே புதுமையான அமைப்பு ஆன்மீகத்தில் இருக்குது அப்படிங்கிறது சிறப்பான அமைப்பு. அந்த வகையில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாகவே மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான மாலை நேரங்களில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வார வாரம் நம்ம வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட, பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட, வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட, மாதம் ஒரு முறை மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வழிபாடு வைக்கிறது, முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா பிள்ளைகள் வகையில் மலை போன்ற துன்பங்கள் இருந்தாலும் பனி போல் நீங்கும் அப்படிங்கிறது இந்த சனி பகவானுக்கு உண்டான அமைப்பு. சூப்பர் சார். ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.